செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திய நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் அவரை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட நாம் கேட்போம். நவீன், வணக்கம். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்லப்படுவர் யாரு? அவர் தொடர்பான தகவல் வெளியாக இருக்கா? வணக்கம். அதாவது இன்று காலை செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே பாஸ்டாக் இல்லாத காரணத்தால ஒரு சாரஸ் லாரி சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த லாரியை ஒரு மர்ம நபர் எடுத்துக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சென்னை நோக்கி அதிவேகமாக இயக்கி சென்றார். இந்த சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் அங்கிருந்த காவலர்களிடம் தகவலை கூறிவிட்டு தொடர்ந்து லாரியை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். இதனிடையே மகேந்திரா சிட்டி சிக்னல்ல போக்குவரத்து பணியில் இருந்த காவலர் ஒருவர் அந்த லாரியை தடுத்து நிறுத்த போது லாரியின் வேகம் குறைந்த போது அவர் லாரியில் ஏறி இருக்கிறார். தொடர்ந்து லாரி உள்ளே ஏற முயன்ற போது அவர்கள் ஏற முடியாமல் லாரியின் தொங்கிக் கொண்டே சுமார் 15 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த லாரியை மறைமலை நகர் அருகே உள்ள சிக்னல்ல போலீசார் மடக்கினர். அப்போது கைக்கட்டு ஓடிய லாரி சாலையோரமாக இருந்த பேரிகார்ட் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல லாரியை ஓட்டி சென்ற நபரை அங்கிருந்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி காவலர்களும் ஒப்படைத்தனர். தொடர்ந்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் இந்த லாரியை கடத்திய நபரை அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் விசாரணையை துவங்கினர். இந்த விசாரணையில இந்த லாரியை கடத்திய நபர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தால் மாற்றி மாற்றி விவரங்களை அவர் கூறி வருகிறார். இந்த நிலையில செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட இருக்கிறார். தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக இந்த சுபாஷ் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே சுற்றி திரிந்திருக்கிறார். நேற்று இரவு தனியாக அந்த வழியாக நடந்து சென்ற பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் முயற்சியில அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல புலிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல கட்டுமான பணிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த ஏராளமான பொருட்களை அடித்து துவம்சம் செய்து சூறையாடப்பட்டதாக ஒரு புகாரும் இவர் மீது செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இவர் லாரியை கடத்தி சென்று விபத்தை ஏற்படுத்தியது தற்போது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் சுபாஷை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி நவீன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.